أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய உதவியினால் தொடர்ச்சியாக நாங்கள் அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூலை படித்து வந்தோம். கடைசியாக நாங்கள் 576வது ஹதீஸை படித்திருந்தோம். ஜக்காத்து தொடர்பான பாடத்தை தான் தொடர்ச்சியாக நாங்கள் கற்று வந்தோம். அதிலே கால்நடைகளுக்குரிய ஜக்காத் பற்றி ஏற்கனவே நாங்கள் படித்திருந்தோம். தங்கம் வெள்ளிக்குரிய ஜக்காத் தொடர்பாக நாங்கள் படித்திருந்தோம். இன்றைய இந்த வகுப்பிலே தானியங்களுக்குரிய ஜக்காத் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்றோம். 576வது செய்தி அன் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال ليس فيما دون 5 أواق من الورق صدقة وليس فيما دون 5 دود من الإبل صدقة وليس فيما دون 5 أوسق من التمر صدقة. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 ஊக்கியாவிற்கு குறைவான வெள்ளியில் ஜக்காத்து கிடையாது. 5 ஊக்கியாவுக்கு குறைவான வெள்ளியில் ஜக்காத் கிடையாது. அதுபோன்று 5ஐ விட குறைவான ஒட்டகத்திற்கு ஜக்காத் கிடையாது. ஈத்தம்பழத்தில் 5 விஸ்கை விட குறைவானதற்கு ஜக்காத்து கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதில் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியினுடைய ஜக்காத்து தொடர்பாக குறிப்பிடுகிறார். ஏற்கனவே நாங்கள் வெள்ளியினுடைய ஜக்காத்து தொடர்பாக படித்திருக்கின்றோம். 5 ஊக்கியா என்றால் கிட்டத்தட்ட 200 திர்ஹம். 200 திர்ஹம். ஒரு ஊக்கியா என்பது 40 திர்ஹத்தை குறிக்கக்கூடிய அளவு முறை. 200 திர்ஹம் என்பது கிட்டத்தட்ட 595 கிராம் அளவு வெள்ளி. நாங்க பவுன் கணக்குல பார்த்தோம் என்றால் 74.3 பவுன் வருது. 8 பவுன் 8 கிராம் ஒரு பவுன் என்கிற அடிப்படையில 74.3 பவுன் வெள்ளி ஒரு ஆள்கிட்ட இருந்து அதுக்கு 1 வருடம் பூர்த்தியாகமாக இருந்தால் அவருக்கு அதுல ஜக்காத் கடமையாகும். அது மாதிரி ஒட்டகத்தை பொறுத்தவரையில கால்நடைகளுக்குரிய ஜக்காத்தை நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். கால்நடைகள்ல ஒட்டகத்துக்குரிய ஜக்காத்து 5ல இருந்து ஆரம்பிக்கிறது. 5 ஒட்டகம் ஒரு ஆள்கிட்ட இருக்குமா இருந்தால் அவருக்கு அவர் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். 5ஐ விட குறைவாக ஒட்டகம் இருக்குமா இருந்தால் 3 அல்லது 4 இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமை கிடையாது. இந்த தலைப்புல அல்லது இந்த அலகுல பிரதானமானது தானியங்களுக்குரிய ஜக்காத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 5 விஸ்கை விட குறைவான ஈத்தம்பழத்திற்கு ஜக்காத் இல்லை சொல்கிறார். 5 விஸ்க் என்பது அளவு முறைகள்ல உண்டு. அந்த காலத்துல இருந்த இப்ப நாங்க கிலோகிராம், கிலோ, டன் என்று சொல்ற மாதிரி அப்ப இருந்த அளவு முறைகள்ல உண்டு. கிட்டத்தட்ட 5 விஸ்க் என்பது 653 கிலோகிராம். 553 கிலோ ஒரு ஆளுக்கு
அறுவடையாகமாக இருந்தால், தானியத்தில அறுவடையாகமாக இருந்தால் அவரு ஜக்காத்து கொடுப்பது கடமையாகிறது. தானியத்துக்குரிய ஜக்காத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும்போது அதை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலத்திலேயே, அறுவடை செய்யக்கூடிய நேரத்திலேயே அதுக்குரிய கடமையை, அதற்குரிய பங்கை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே ஜக்காத்தை பொறுத்தவரை, தானியங்கள்ல ஜக்காத்தை பொறுத்தவரையில அறுவடை செய்யற நேரத்துல அது கொடுக்கப்பட வேண்டும். தானியங்களுக்குரிய ஜக்காத்துல 3 விதமான நிபந்தனைகள் சொல்லப்படுகிறது. பொதுவாக எல்லா தானியங்களுக்கும் ஜக்காத்து கடமை கிடையாது. 3 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக ஒரு தானியம் இருக்குமாக இருந்தால் அதுக்கு தான் ஜக்காத்து கடமை. முதலாவது நிபந்தனை என்னென்றால் அந்த தானியம் நிறுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், நிறுக்கப்படும். ஒரு அளவுல அந்த தானியம் வரும், ஒரு அளவுக்கு வரும். இரண்டாவது நிபந்தனை என்னென்றால் அதனை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். அரிசி, கோதுமை, ஈத்தப்பழம் இப்படி நாங்க சேமிக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை என்னென்றால் அது உணவாக உட்கொள்ளப்பட வேண்டும். உணவாக இருக்கணும், சேமிக்கப்படக்கூடியதாக இருக்கணும், நிறுத்த முடியுமானதாக இருக்கும். இந்த 3 நிபந்தனைக்கும் உட்பட்டதாக தானியம் இருக்குமாக இருந்தால் அதனுடைய அறுவடை 653 கிலோ அல்லது அதைவிட தாண்டுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஜக்காத்து கொடுப்பது கடமையாகும். தானியத்தினுடைய அறுவடையில ஜக்காத்து கொடுக்கிறத பொறுத்தவரையில லாபம் பாருது, லொஸ்ட் ஆகிறது, இதெல்லாம் கவுண்டிங். நாங்க உதாரணமா விதைக்கிற நேரம் எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது, 1,80,000 ரூபாய் தான் அறுவடை இருக்குன்னு சொன்னால் அது கவுண்டிங் கிடையாது. நஷ்டம் போனாலும் சரி, நஷ்டம் போகாட்டிலும் சரி, தானியத்துக்குரிய ஜக்காத்தை பொறுத்தவரையில அறுவடையிலிருந்து அது குறிப்பிட்ட விதம் கொடுக்கப்பட வேண்டும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வேறு ஒரு அறிவிப்புல லைஸ ஃபீமா தூன 5 அவ்சாபின் மின் தம்ரின் வலா ஹப்பின் சதகத்துன். 653 கிலோவை விட குறைவான ஈத்தம்பழத்திலோ, கோதுமையிலோ, தானியத்திலோ, வித்துக்களிலோ ஜக்காத்து கிடையாது என்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வேறு ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கு. 577வது செய்தி அன் சாலிம் பின் அப்துல்லாஹ் அன் அபீஹி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال فيما سقط السماء والعيون او كان عثريا العسر وفيما سقي بالنضح نصف العسر رواه புகாரி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா சொல்றாங்க, மழை நீர் மூலம் அல்லது ஆற்று நீர், ஓடை, இது மாதிரியான நீர்களின் மூலம் அல்லது நிலத்தில இருந்து மரம் தானாக உறிஞ்சிக் கொள்வதின் ஊடாக தானியங்கள் வளருமாக இருந்தால் அதனுடைய அறுவடையிலே நாங்க மேலுக்கு சொன்ன மாதிரி 653 கிலோவை தாண்டுமாக இருந்தால் அதற்குரிய ஜக்காத் 10ல் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். 10ல் ஒரு பங்கு அதற்கு ஜக்காத் என்ன செய்யப்பட வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டும். இயந்திரங்களின் ஊடாக செலவு செய்து நீர் அந்த பயிர்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் 20ல் 1 ஜக்காத்து கொடுக்கும். 20ல் 1 ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அறிவிப்புல இது தெளிவாகவே வேறு வார்த்தைகள்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபீமா சகதிஸ் ஸமாஉ வல் அன்ஹாரு வல் உயூனு அவ் கான பஅலன் அல் உஷ்ரு. நீர், மழை நீர் ஊடாக அல்லது ஆற்று நீர் ஊடாக, ஊற்றுக்களின் ஊடாக அல்லது மரம் தானாக நிலத்திலிருந்து எடுப்பதின் ஊடாக தானியங்கள் வளருமாக இருந்தால் அதிலே 10ல் 1 கொடுக்கப்பட வேண்டும். கருவிகள் பயன்படுத்தி அல்லது செலவு செய்து நீர் இறைக்கப்படுமாக இருந்தால் அதில் 20ல் 1 கொடுக்கப்பட வேண்டும் என்று இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அறிவிப்பிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப தானியங்களுக்குரிய ஜக்காத்தினுடைய அளவு அது எவ்வளவு இருந்தால் கொடுக்கப்பட வேண்டும்,
எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற செய்திகள் இந்த ஹதீஸிலே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 578வது செய்தி அது ஒரு பலவீனமான செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. என்றாலும் சில அறிஞர்கள் அதை பலமானது என்று சொல்கிறார்கள். அதனால நான் அதை பார்த்துக் கொள்ளலாம். عن سفيان عن طلحة بن يحيى عن أبي بردة عن أبي موسى ومعاذ بن جبل رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم بعثهما إلى اليمن. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யமன் பிரதேசத்துக்கு அனுப்புகிறார். فأمرهما أن يعلما الناس أمر دينهم. மனிதர்களுக்கு அவர்களுடைய மார்க்க விவகாரங்களை கற்றுக் கொடுக்குமாறு அவர்கள் இருவருக்கும் ஏவுகிறார். அவங்க சொல்றாங்க, லா தஅஃபுதா ஃபி ஸதகதி இல்லா மின் ஹாதிஹில் அஸ்னாஃபி அல் அர்பஆ. 4 வகையான தானியங்களில் இருந்து அன்றி ஜகாத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருக்கும் ஏவுறார். முதலாவது அஷ்ஷைர், பார்லி, தொழிற்கோதுமை சொல்லுவாங்க. வல்ஹிந்தா, கோதுமை. மூன்றாவது ஜபீப், உலர்ந்த திராட்சை, பிளம்ஸ். ஒத்தம், ஈத்தம்பழம். இந்த ஈத்தம்பழம் 4 இருந்துமே தவிர வேறு எதிலிருந்தும் ஜக்காத்து கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சஹாபாக்களுக்கும் சொன்னதாக இந்த ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை சிலர் பலவீனம் என்று சொன்னாலும் இந்த ஹதீஸை சில அறிஞர்கள் பலமானது என்று சொல்கிறார்கள். அவர்கள் இந்த ஹதீஸை விளக்கும் போது யமன் பிரதேசத்துல இந்த 4 விதமான தானியங்களும் தான் பயிரிடக்கூடியதாக இருந்தது. அதுதான் அவங்க பயிரிட்டு கொண்டிருந்தாங்க. என்னத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்கலாம் என்று சொல்கிறார். பொதுவாக எங்களுக்கு தெரியும், பல ஹதீஸ் எல்லாம் முன்னுக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் மார்க்கத்தை கற்பிப்பதற்காக தூதுவர்களை அனுப்புவது அவர்களுடைய வழமையாக இருந்திருக்கிறது. பஹ்ரைனுக்கு தூதர்கள் அனுப்பியிருக்கிறாங்க, ஒமானுக்கு தூதுவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஆரம்ப காலத்துல மக்காவிலிருந்து முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிற தூதராக அனுப்பியிருக்கிறார்கள். அது போன்று யமன் பிரதேசத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல தூதர்களை அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி அனுப்பினாக்கள்ல 2 பேர் தான் அபூ மூஸா அல்-அஷ்அரி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப நாங்க இஸ்லாத்தை படிப்பிக்கிறதுக்காக ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு போறது அல்லது இன்னொரு பிரதேசத்திற்கு ஒருவரை பொறுப்பாக இஸ்லாத்தை கற்பிப்பதற்கு அனுப்புவது நபி வழிங்கிறத இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 579வது செய்தி, அன் அஸ்ஹாப் இப்னு யஹ்யா பின் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் அன் அம்மிஹி மூஸா பின் தல்ஹா அன் முஆத் பின் ஜபல் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் قال சொன்னாங்க, ஃபீமா சகதிஸ் ஸமாஉ வல் பஹ்ரு வஸ்ஸைலு அல் உஷ்ரு. வெள்ளத்தின் ஊடாக அல்லது மரம் தானாக உறிஞ்சிக் கொள்வதன் ஊடாக, நிலத்திலிருந்து உறிஞ்சிக் கொள்வதன் ஊடாக அல்லது மழை நீர் ஊடாக ஒரு தானியத்திற்கு பயிருக்கு நீர் இறைக்கப்படுமாக இருந்தால் அதுல அறுவடையில 10ல் 1 ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும். செலவழித்து நீர் இறைக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு 20ல் 1 கொடுக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ இன்னமா யகூனு ذلك في التمر والحنطة. நிச்சயமாக கோதுமையில, ஈத்தம்பழத்துல, வல் ஹுபு தானியங்கள்ல, விதைகள்ல தான் அது இருக்கும். வ இன்னமல் கித்தாஉ மரக்கறி வகைகள், வல் பித்தீஹு சுரக்கா அல்லது நாங்க சொல்ற வத்தப்பழம், ஒரு ரும்மான் மாதுளம்பழம், வல் கஸப் கரும்பு, ஃபகத் அஃபா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் ஜக்காத் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதாக இந்த செய்தியில நாங்க பார்க்கிறோம். இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருந்தாலும் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய செய்திகளை அடிப்படையாக கொண்டு அறிஞர்கள் தானியங்களுக்குரிய ஜக்காத்துல இந்த விதிமுறையையே பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அப்ப தானியங்களை பொறுத்தவரையில நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறுக்கப்படக்கூடியதாக, சேமிக்கப்படக்கூடியதாக, உணவாக உட்கொள்ளப்படக்கூடியதாக இந்த 3 நிபந்தனைகளில் தானியம் இருக்குமாக இருந்தால் அதற்கு ஜக்காத்து கடமையாகிறது. அது தவிர உள்ள ஏனையவற்றின் மீது ஜக்காத்து கடமை இல்லை என்கிறத நாங்க பார்க்கணும். 580வது ஹதீஸ், அதுவும் ஒரு பலவீனமான செய்தி. இப்படி ஒரு செய்தி வருகிறது என்பதற்காக அதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட முடியும். இமாம் அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இப்படி ஒரு செய்தி இந்த தலைப்புல இருக்கு என்றதுக்காக தான் இந்த ஹதீஸை எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் மசூத் அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஅ ஸஹல் இப்னு அபி ஹத்மா இலா மஜ்லிஸினா, ஸஹல் இப்னு அபி ஹத்மா எங்களுடைய சபைக்கு வந்தார். அல அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சொல்றாரு, எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹரஸ்தும் ஃபஹுது வதஉத்துல், தானியங்களை நீங்கள் மரத்தில் இருக்கும் முதலே அறுவடை செய்வதற்கு முன்னரே அளவிடுவீர்களாக இருந்தால், மட்டிடுவீர்களா இருந்தால், இது இத்தனை கிலோ வரும், இவ்வளவு இருக்கும் என்று நீங்க ஒரு கணக்கெடுப்பீங்களாக இருந்தால் அதுல 1/3 நீங்க அறுவடை செய்யாமல் விட்டு விடுங்கள். நீங்க 3/1 விடல என்றால் 4/1 விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியில அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பலவீனமான செய்திங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 581வது செய்தி, அபி உமாமா இப்னு ஸஹல் இப்னு ஹனீஃப் நபி அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அன் லௌனைனி மினத் தம்ரில் ஜுஹூரி வ லௌனில் ஹுபைகி வ கான الناس يتيممون شر ثمارهم فيخرجونها في صدقاتهم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்தம் பழத்துல 2 வகையான ஈத்தம் பழங்களை ஜக்காத்தாக கொடுப்பதை தடை செய்தார்கள். காய்ந்து வற்றிய குக்கி போன ஈத்தம்பழம், அது மாதிரி கலர் வித்தியாசமான ஒரு ஈத்தம்பழத்துல மிக மோசமான வகை, கீழ்த்தரமான வகை, இந்த வகைகளை ஜக்காத்தாக அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இப்ப ஜக்காத்தாக கொடுக்கிற பொருள்ல விலை உயர்ந்த பொருட்களையும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமனுக்கு அனுப்புற நேரம் நாங்க ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்ல முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், யமனுக்கு அனுப்புற நேரம் நீங்க ஜக்காத்தை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுங்க, தூகது மின் அக்னியாயிஹிம் வ துரது இலா ஃபுகராயிஹிம், அவர்கள் பணக்காரர்களிடமிருந்து ஜக்காத் எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வஇய்யாக்கும் வ கராயிம அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்துக்கள்ல மிக பெருமதியானதை நீங்கள் எடுப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். இத்தகு தஅவத்தல் மظلوم فإنها ليس بينه وبين الله حجاب, நீங்க அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனை அஞ்சிக் கொள்ளுங்க. ஏனென்றால் அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில திரை இருப்பது கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா நேரடியாக ஏற்றுக்கொள்வார்னு சொன்னார். அப்ப ஜக்காத்தை பெறக்கூடிய நேரம் ஒரு ஆளுடைய சொத்துல எது மிக பெருமதியானதாக இருக்கிறதோ அதை பார்த்து எடுக்கிறது கூடாது, அதை எடுக்க முடியாது. அதுக்காக அடுத்தவர்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமானதையும் எடுக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கிறது, அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதை அமையம் பண்றதுக்காக தான் ஜக்காத்து கொடுக்கிறது. ஜக்காத்து கொடுக்கிற நேரம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறதாகவும் இருக்கக்கூடாது. ஜக்காத்தை பெறுபவர்கள் பயன்படுத்த முடியாத அளவு சொத்து கொடுக்கப்படும் கூடாது. அதே நேரம் ஜக்காத்து கொடுக்கிற ஆளுக்கு அநியாயமாக அது அமையவும் கூடாது. இரண்டுக்கும் நடுநிலையான அடிப்படையிலே ஜக்காத்து பெறப்பட்டு விநியோகிக்கப்பட வேண்டும் என்கிறத நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே செய்தியை இந்த ஹதீஸிலும் எங்களுக்கு சொல்கிறார். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அடுத்த செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஸஹல் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மக்கள் அவர்களுடைய அறுவடைகள்ல எது கீழ்த்தரமானதாக இருக்கிறதோ, எது மோசமானதா இருக்கிறதோ அதை தேர்வு செஞ்சு ஜக்காத்தை கொடுப்பார். ஜக்காத்தாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க.
அப்ப அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குகிறான், வலா தயம்மமுல் கபீஸ மிம்மா துன்ஃபிகூன் மின்ஹு துன்ஃபிகூன் வலா தயம்மமுல் கபீஸ மின்ஹு துன்ஃபிகூன். நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்றவற்றில உங்களிடம் இருப்பவற்றில் மிக மோசமானது கீழ்த்தரமானதை தேர்வு செய்து கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா வசனம் இறக்கியதாக இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற நேரமும் நாங்களும் அநீதி இழைக்கப்படாத அடிப்படையில அடுத்தவர்களுக்கும் எந்த அநீதியும் இழைக்கப்படாத அடிப்படையில் அது கௌரவமாக கையாளப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செய்தி, இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்கிறது. வேற ஒரு ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம், இஸ்லாத்தை பொறுத்தவரையில அடிப்படையான விதிகள்ல உண்டு லா தரர வலா திரார். நாங்க எங்களுக்கு அநியாயம் செய்து கொள்றதும் இஸ்லாத்துல தடை, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறதும் இஸ்லாத்துல தடை. இது அடிப்படையான விதிகள்ல ஒண்ணு. நாங்க செய்யக்கூடிய ஒரு அமல் எங்களுக்கு பாதகமானது அமையுமா இருந்தால் அதுவும் கூடாது. அப்ப காதிகள், நீதிபதிகள், இஸ்லாமிய நீதிபதிகள், இஸ்லாமிய நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பொதுவாக மக்களுக்கு மத்தியில இருக்கிற நடத்தைகள்ல தெளிவான வசனங்கள் ஹதீசுகள் இல்லை என்று சொன்னால் அதுக்கு தீர்ப்பு சொல்ற நேரம் பார்க்கக்கூடிய மொத்தமான அடிப்படையான செய்திகள்ல விதிகள்ல ஒன்று இந்த ஹதீஸ். மொத்த மனிதர்களுடைய செயற்பாட்டையும் அளக்கிறதுக்கான விதிகள்ல உண்டு. உங்களுக்கு அது பாதகமானதாக அமையக்கூடாது, அடுத்தவர்களுக்கு பாதகமானதாகவும் அமையக்கூடாது. இப்ப அடுத்தவர்களுக்கு பாதகமா அமைஞ்சாலும் கூடாது, உங்களுக்கு பாதகமா அமைஞ்சாலும் கூடாது. எனவே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதனால் அது பாதகமாக அமையுமாக இருந்தால் அதுவும் கூடாது. அவர் கொடுக்கிற பொருள் ஜக்காத்தை பெறுவதற்கு பாதகமாக அமையுமாக இருந்தாலும் அதுவும் கூடாது. இரண்டுக்கும் மத்தியமமான அடிப்படையிலே அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய நல்லவற்றை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்கிறத இந்த செய்தி நமக்கு சொல்லும். 582வது ஹதீஸ், அன் சுலைமான் இப்னு மூஸா அன் அபி ஸய்யாரத் அல்-முஜ்ஜி قال قلت يا رسول الله, அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி நஹ்ல, எனக்கு ஒரு என்ன தேனி இருக்கிறது, தேன் கூடு உள்ள வதையுள்ள ஒரு பகுதி இருக்கிறது. அப்ப அதுல நான் என்ன செய்யணும் என்று கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், அத்தில் உஷ்ர, அதுல 10% நீ ஜக்காத்தாக கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. குல்து யா ரசூலல்லாஹ், அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, யஹ்மிஹாலி, அதை எனக்குரிய பிரதேசமாக அறிவிச்சு தாங்க. அப்போ ஒரு பிரதேசம் இருக்குது, அது தரிசு நிலம், கவர்மெண்ட் காணியா இருக்குது. அப்ப நாங்க அந்த தரிசு நிலத்தை பயன்படுத்த போற நேரம் என்ன செய்வோம், எங்களுக்கு ஒரு ஒப்பம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். இந்த ஒப்பம் எங்களோட பேர்ல வருமாக இருந்தால் கவர்மெண்ட் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுது அல்லது பிரதேச செயலகம் டிக்ளேர் பண்ணுது, அந்த காணியில நீங்க இருக்கிற காலம் எல்லாம் அந்த காணி உங்களுக்கு தான், அந்த காணி உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுது. இப்ப அடுத்தவர்களுக்கு கொடுக்கணுமா இருந்தால் ப்ரொசீஜர். இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இது என்ன சட்டத்துக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அப்ப தரிசு நிலத்தை ஒரு ஆள் அவருடைய சொந்தமாக ஆக்கி கொள்ளணுமாக இருந்தால் அவரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன செய்யணும், அனுமதி பெறணும், அரசாங்கத்திட்ட இருந்து அனுமதி பெறணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அவருக்குரிய சொத்தாக என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொல்லிட்டு அதுல 10% ஜக்காத்தாக கொடுக்குமாறு, அதுல விளையிறதுல 10% ஜக்காத்தாக கொடுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கட்டளை இருக்கிறார். இந்த செய்தியில தேனுக்கு ஜக்காத் இருக்கா இல்லையா என்ற விஷயம் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு செய்தி. ஆனாலும் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய தேனுக்குரிய ஜக்காத் விஷயமாக அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு நிலவுகிறது. தேனை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் என்று சொல்லி சொன்னதாக பலமான எந்த அறிவிப்பும் கிடையாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல அவர்கள் தேனை வளர்க்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்ததன் காரணமாக அந்த பிரதேசத்தில இருந்து, அந்த பகுதியில இருந்து கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த நிதிய மக்களுக்கு பங்கிடுமாறும் அந்த நிதியினுடைய அளவு 10% என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக சில செய்திகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அடிப்படையாக வைத்து சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக
தற்காலத்தில் இருக்கக்கூடிய சட்டக்கலை மேதைகள்ல ஒருவராக கணிப்பிடப்படக்கூடிய இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா மரணித்தார். தற்காலத்துல வாழ்ந்து மரணித்த ஒருவர். அவருடைய கருத்தும் என்னென்றால், தேனை பொறுத்தவரையில அதுக்கு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று பலமான செய்திகள் எதுவும் இல்லை. ஆனால் தேன் 653 கிலோவை தாண்டுமாக இருந்தால் அதில் பேணுதலுக்காக ஒருவர் ஜக்காத்து கொடுப்பதில் 10 ஒன்றை ஜக்காத்தாக கொடுப்பதில் தவறு கிடையாது என்று குறிப்பிடுகிறார். எனவே நாங்கள் அந்த அடிப்படையில தேன் தொடர்பான செய்தியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். வல்லோன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை முறையாக கற்றுக்கொண்டு அதனை முடியுமான அளவு நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.